சின்ராசு, பத்திரிக்கைலாம் வந்துருச்சான்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்டியாப்பா? கேட்டேன்ப்பா. நாளைக்கு வந்துரும்னு சொன்னாங்க. அதனால நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிறப்ப ரெடியாக தான்ப்பா இருக்கோம். போயிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் 10 நாள் தான் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாப்பா, இப்பதான் ஏதோ கல்யாண பேச்சு பேசின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாணமே வரப்போகுது. இன்னும் மண்டபத்துக்கு வேற அட்வான்ஸ்லாம் கொடுத்ததோட இருக்கு. எல்லா வேலையும் இனிமே கடகடன்னு பார்த்தா கரெக்டா இருக்கும் போல. அதெல்லாம் கரெக்டாக தாம்மா நடக்கும். நீங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க சரிங்களா? எல்லாமே நான் பார்த்துக்கிறேம்மா. ஆமாம், பிரியா எங்கம்மா? அவள் வந்து பியூட்டி பார்லருக்குலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாளே, சொல்லிட்டாளா? அட ஆமால்லப்பா, சொல்லிட்டு இருந்தா. நான் அதை பத்தி அவகிட்ட கேட்கவே இல்லையே. வரட்டும்பா, கேட்குறேன். வெளியே தான் நிக்கிறா. அட ஆமால்லப்பா, சொல்லிட்டு இருந்தால. நானும் அதை பத்தி கேட்கவே இல்லப்பா. சரிப்பா, நான் கேட்டு பார்க்குறேன். அப்பா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கப்பா. அடடே, வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. வாங்கப்பா, வந்து உட்காருங்க வாங்க. வரேங்கம்மா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எங்களுக்கு என்னப்பா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வந்து உட்காருங்கப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மாப்பிள்ளை வேற வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வந்து உட்காருங்க, வாங்க வாங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். சாப்பிட்டீங்களா என்ன நைட்டு? இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றீங்களாப்பா? சாப்பாடு ரெடி பண்ணி தரேன். அம்மா, இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறீங்க? நான் தானே வந்திருக்கேன், வேற யாரும் வரலையே. கவலைப்படாதீங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சும்மா தான் அப்படியே பார்க்க வந்தேன். நான் அப்படியே கிளம்புறேம்மா. டைம் ஆச்சு பாருங்க. என்னப்பா, வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காராம கூட கிளம்புறேன் கிளம்புறேன் நிக்கிறீங்க. வந்து உட்காருங்க தம்பி, வாங்க. ஆமாம் சந்தோஷ், வாங்க. சரிங்கப்பா. வரேண்ணா. அப்பா, எதுக்குப்பா நீங்களாம் நிற்கிறீங்க? உட்காருங்க முதல்ல. கோமதி, போய் மாப்பிள்ளைக்கு எதாவது எடுத்துட்டு வாமா, போமா. இதோ கிளம்பிட்டேங்க, போய் எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் சந்தோஷ், சொல்லுங்க. என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க? அதுவும் நைட் டைமில் வந்திருக்கீங்களே. அண்ணா, அது ஒன்றும் இல்லை, அப்படியே இந்த பக்கம் வந்தேன், சரி பார்த்துட்டு போகலான்னு. அண்ணா இல்லை, பொய் சொல்கிறாருண்ணா. நாம் இங்கே தங்க வச்சிருவோமோன்னு பயந்துக்கிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஆஃபீஸ்க்கு இங்கே வந்திருப்பாரு போல். நைட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க போல். நைட்டு மீட்டிங் முடிஞ்சு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தார். இப்போ கிளம்புறேன் நின்னாரு. நான் தான் சண்டை போட்டு, இல்லை நீங்கள் உள்ளே வந்தே ஆகணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேண்ணா. ஓ அப்படியா? என்னப்பா சந்தோஷ், நம்ம வீட்டுக்கு வரதுக்கு என்ன சொல்லுங்க. அவ்வளோதான், நிச்சயம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாளில் 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் இதுக்கெல்லாம் நீங்கள் கூச்சப்பட்டா எப்படி? ஐயோ அண்ணா, அப்படிலாம் இல்லைங்கண்ணா. அவ்வளோதான், நான் கிளம்புறேங்கண்ணா. என்னப்பா தம்பி, நம்ம வீட்டுக்கு முதல் முறை வந்திருக்கீங்க. வந்து எங்க அதுவும் நைட் டைம்ல வந்திருக்கீங்க. இந்நேரம் நீங்க வந்து டிராவல் பண்ணி போனா நல்லாவா இருக்கும். அப்புறம் என் பொண்ணு நீங்க அங்க போய் ரீச் ஆகுற வரையும் பயந்துகிட்டே இருப்பா. எதுக்கு இதெல்லாம்? அதுக்கு இன்னைக்கு நீங்க தங்கிட்டு நாளைக்கு நாங்களும் ஊருக்கு தான்ப்பா வரோம். அப்படியே எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம்ப்பா. அட சும்மா இருங்கப்பா, நாங்க தான் சொல்றோம்ல, இன்னைக்கு நீங்க இங்க தான் தங்குறீங்க. தம்பி, இந்தாங்கப்பா காஃபி. சரிங்கப்பா. என்னண்ணா, அக்காவை காணோம், நீங்களா மட்டும் இருக்கீங்க? இல்லைப்பா, ஆதி தூங்கவே இல்லை. இவ்வளோ நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தான். அவன் இப்படியே இருந்தானா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டான். அதனால தான் தூங்க வச்சுட்டு வரேன்னு போயிருக்காப்பா. ஓ அப்படியா? சரிங்கண்ணா. தம்பி, உங்களுக்கு தோசை ஊற்றிட்டு இருக்கேன், வாங்கப்பா சாப்பிட்லாம் சூடா. ஐயோ அம்மா, நான் சாப்பிட்டுட்டு தாம்மா வந்தேன். எனக்காக எதுக்கு இப்போ ஊற்றிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, பரவாயில்ல, வேண்டாம். சும்மா சொல்லாதீங்கப்பா. இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு வந்திருப்பீங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, கிளம்பி வாங்க. நான் ஊற்றிட்டேன் பாருங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ அம்மா, சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்களே. சரிம்மா, வரேன். எனக்கு 3 தோசை போதுமா? சரிப்பா, வாங்க. பிரியா, சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. சரிம்மா. இவங்கெல்லாம் இங்கே தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா? எப்போ இவங்களுக்குலாம் தூங்குற மாதிரி ஐடியாவே இல்லையோ? என்ன நீ இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் யாரும் தூங்காமல் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அர்ஜுன், ஐஷுவை பார்த்து பேசினதில் பேசிகிட்டே இருந்துட்டோம். டைம் ஆச்சு இல்லைப்பா, அவ்வளோதான், போய் படுக்கிறது தான்ப்பா. ஐஷு, உனக்கு ரூம்லாம் ஓகே தானே? இல்லை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லுமா, நான் வேணா மாற்றிக்கிறேன். நீ என் ரூமில் இருந்துக்கோ, நான் போய் அந்த ரூமில் இருந்துக்கிறேன். இல்லை அர்ஜுன், ரூம்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுக்காக நீ ரூம் வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் அதில் இருந்துக்கிறேன். ஆமாம், நீ ஏன் இன்னும் தூங்காமல் இருக்க? ஓ, நீ துபாய் டைம்னால இன்னும் செட் ஆகலையோ? ஆமாடா, தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதோ தெரியல போ. ஆமாம், நீங்களாம் இங்கே இருக்கீங்க. அனு மட்டும் காணுமே, எங்கே போயிட்டா அவ? என்னடா, அணுவை பார்த்தே ஆகணுமோ சாருக்கு இப்போ? ஐஷு, சும்மா இருக்க போறியா இல்லையா? அமைதியா இரு. அண்ணி சொல்லுங்க, நீ எங்க அனு? அணு மாடிக்கு தான்ப்பா போனா. அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா நீ? சரிங்க நீ, நானும் மாடிக்கு போயிட்டு வரேன். பாய். டேய் நில்லு. நான் தான் உன் ஃப்ரெண்டு. உன்னை பார்க்கறதுக்கு தானே துபாயிலேருந்து வந்திருக்கேன். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போய் அணுவை பார்க்குறேன்னு போகிற. வந்து உட்காருடா. ஐயோ, இந்த ஐஷு வேற. எனக்கு வேற அணுவை பக்கமாக தூக்கமே வராதே. எனக்கு அணுவை பார்த்தே ஆகணும் இப்போ. என்னடா பேச்சே காணோம், அமைதியாக நின்றுட்டே இருக்க. வந்து உட்காருவா. அது வந்து ஐஷு, நீ கொஞ்ச நேரம் ஐஷு, நான் வந்துடுறேன் சரியா? நீங்கள் பேசிட்டே இருங்க, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவேன். ஓகே? அதெல்லாம் முடியவே முடியாது, உட்காருடா. இப்போ என்ன, உனக்கு நான் உட்காரணும்
சரி உட்கார்றேன். என்னாச்சு? இன்னும் அவர் ஆளை காணோம். நம்ம வந்தே ரொம்ப நேரம் ஆச்சே. அவரு தானே ஃபோன் பண்ணி வர சொன்னார். இல்லைனா நான் படுத்து தூங்கியாச்சும் இருப்பேன். இன்னும் வராமல் என்ன பண்ணுறாரோ தெரியல. ஒரு வேளை ஒர்க் அதிகமாக இருக்கோ, அதனால தான் வரலையோ. கம்முன்னு நம்ம கீழே போகலாமா? இல்லை இல்லை, வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். அவரே வாலண்டியராக மெசேஜ் பண்ணி வர சொன்னார். அப்புறம் அவர் வந்து பார்க்குறப்ப நம்ம இல்லைன்னா நல்லா இருக்காது. வேண்டாம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சே போகலாம். என்ன அண்ணி, நீங்கள் இன்னும் அதெல்லாம் மறக்கலையா? காலேஜில் நடந்தது, ஸ்கூலில் நடந்ததெல்லாம் நினச்சி இப்போ சிரிச்சிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க அண்ணி. அதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கே ஐயோ நான் தான் இப்படி பண்ணனான்னு இருக்கு. ஆமாம் அர்ஜுன், எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ பண்ண சேட்டெல்லாம். இவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. ஐஷுக்கு கூட தெரியும், ஆனால் இன்னும் வசந்திக்கு தெரியாதுல்ல. அதனால தான் சொல்லி சிரிச்சிட்ருக்கேன். ஆனால் அர்ஜுன், படிக்கிறப்பல நீ பண்ண சேட்டையெல்லாம் கேட்டா அச்சோ நீ இந்த அர்ஜுனா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பரவாயில்லப்பா, நல்லா சேஞ்ச் ஆயிட்ட. அதுவும் வசந்தி, இவனும் சந்தோஷம் சேர்ந்தாங்கன்னு வெயி, எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டு தான். அந்த கிரிக்கெட்டில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வீட்டுக்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. உங்கள் கொழுந்தை வந்து கண்ணாடி உடச்சிட்டான், காரை உடச்சிட்டான், வண்டியை உடச்சிட்டான்னு தான் வந்து நிற்பாங்க தெரியுமா. மாமாக்கு இவன் உடச்சது எல்லாத்தையும் காசு கொடுத்து செட்டில் பண்ணவே அவருக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோ சேட்டை பண்ணான் இவன். அச்சோ அண்ணி, அதெல்லாம் எப்போவோ சின்ன பிள்ளையில நாங்கள் பண்ணது. அதெல்லாம் இன்னும் சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. என்னடா, உன்னை பற்றி பேசினோடனே சாருக்கு சிரிப்பு வருதோ? நீ பண்ண சேட்டையெல்லாம் தானே சொல்லிட்டு இருக்கோம். நீ வேற ஐஷு, சும்மா இரு. இதை பற்றிலாம் பேசாமல் நீங்கள் வேற டாபிக் பேசுங்க. என்ன நான் தான் கிடைச்சேன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஓட்டுறதுக்கு? அவருக்கு இன்னும் ஒர்க்கு முடியலையோ? பாவம், ஹெவியாக இருக்கும் போல் ஒர்க்கு. அதான் இன்னும் வராமல் இருக்காரு. என்னால் வெயிட் பண்ண முடியல. எனக்கு வேற ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போய் கம்முன்னு தூங்கலான்னு பார்க்குறேன். அவருக்கு போய் ஒரு மெசேஜ் பண்ணிடுவோம். வாமா அனு, என்னாச்சுமா? அச்சோ, இவளே கீழே வந்துட்டாலே. போச்சு இன்னைக்கு நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அவ்வளோதான், தூக்கம் வந்துருச்சு. அதான் தூங்கலான்னு வந்தேன். என்னக்கா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அனு, சின்ன வயசுலேருந்து இவன் பண்ண சேட்டையெல்லாம் சொல்லி சிரிச்சிட்ருக்கோம். ஓ அப்படியா ஐஷு? ஓகே ஓகே. என்ன இவ நம்மளை திரும்பி பார்க்க கூட மாட்டேன்றா? அவ்வளோ கோவமா இருக்காளோ? சாரி அனு, என்னால் வர முடியலடி. சரிக்கா, நீங்களாம் பேசிகிட்ருங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். அனு, நீங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல. இப்போ தான் மேலேருந்து வந்தீங்க, அதுக்குள்ளே நீங்களும் போய் படுக்கிறேன்னு சொல்கிறீங்க. அட, இதில் என்ன இருக்கு ஐஷு? நாமளும் ஈவினிங் ஃபுல்லாக பேசிட்டு தானே இருந்தோம். உண்மையாகவே எனக்கு டயர்டாக இருக்குது வைஷு. அதனால தான் எனக்கு படுக்கலான்னு தோணுது. நான் போய் படுக்கிறேன். நாளைக்கு ஆஃபீஸ் வர போகணுமா, அதனால் கொஞ்சம் இப்போயே படுத்தா தான் கரெக்டாக இருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் கூட உட்காந்து பேசுகிறேன். இதில் என்ன இருக்கு அனு? சரி அனு, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிக்கா, நான் போய் படுக்கிறேன். குட் நைட். குட் நைட் ஐஷு. குட் நைட் அனு, பாய். இவ என்ன நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறா? போச்சு, நல்லா கோவத்தில் இருக்கா போல. நான் தான் இவளை வர சொன்னேன். இந்த ஐஷுவால் நான் போகவும் இல்லை. ஒரு மெசேஜ் ஆச்சும் பண்ணி விட்டுருக்கலாம், என்னால் வர முடியாது, நீ கீழே வந்துடுன்னு. அவளும் என்ன பண்ணுவா போவோம். 1 hour பக்கம் வெயிட் பண்ணியிருக்கா. அவள் கோவப்படுறதுலையும் தப்பு இல்லை தான். சரி, அனு தானே, அவன் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டா, சமாளிச்சுக்கலாம். ஆனாலும் ஏன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டா. குட் நைட் கூட சொல்லலை. என்னவா இருக்கும்? ஐஷு, நீ அணுவை எதுவும் தப்பாக நினைக்காதம்மா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, அதனால தான் அவள் கொஞ்சம் நேரம் படுக்கணும்னு சொல்லியிருப்பா. காலையிலேருந்தே அவளுக்கு கொஞ்சம் வயிறு வலின்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதனால தான்மா, தப்பாக நினச்சிக்காத. நாளைக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவா. நாளைக்கு கண்டிப்பாக பேசுவா. ஓ அப்படியாக்கா? சாரிக்கா, எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள கம்பல் பண்ணியிருக்க மாட்டேன். அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்க்கா. எல்லாருக்குமே இப்படி தானே இருக்கும். பரவாயில்ல, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னது, அனுக்கு உடம்பு சரியில்லையா? நம்மக்கிட்டே அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அப்புறம் எதுக்கு நான் சொன்னேன்னு வந்து வெயிட் பண்ணா? அமைதியாக படுத்து தூங்க வேண்டியது தானே. கடவுளே, இவளை என்ன பண்ணுறதோ எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணி, எனக்கும் தூக்கம் வருது அண்ணி. நீங்களாம் பேசுங்க, நான் போய் படுக்கிறேன் அண்ணி. சரிப்பா அர்ஜுன், நீ போய் படு பாப்போ. நான் இவருக்காக தானே இவ்வளோ நேரம் மேலே வெயிட் பண்ணேன். வந்து பார்த்தா இவர் என்னென்னா ஜாலியாக எல்லாருக்கூடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் இவருக்காக வெயிட் பண்ணுறேன்ற இன்னும் கொஞ்சமாச்சும் அவருக்கு இருக்கா இல்லையா? 1 மணி நேரம் மேலே இருந்திருக்கேன். என்னால் ஏற்கனவே முடியல, வயிறு வேறு வலிக்குது. இருந்தாலும் இவருக்காக தானே வெயிட் பண்ணேன். கொஞ்சம் கூட இவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு. எல்லாம் என்ன சொல்லணும்? எனக்கு முடியலன்னா நான் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும், எனக்கு முடியல, நான் படுத்து தூங்குறேன்னு. கேட்காம இவருக்காக போய் வெயிட் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? அமைதியாக படுத்து தூங்கலாம்.